ಇದರಿಂದ ಇಡೀ ಕಾರೇ ವಾಬಲ್ ಆಗುತ್ತಾ? ಕಾರೇ ಪಲ್ಟಿ ಆಗ್ಬಿಡ್ತದೆ. மைசூர் கூட்டு போனா காரத்தில் விடுறியா இங்கே நீ? கீழே கேட்டா டிக்கெட் வாங்கின்னு போன்னு சொன்னாங்க, திரும்பி உள்ளே போயிட்டு கேட்டா என்ட்ரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி அப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ முன்னால் போய் ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சி கரெக்டாக ஃபோன் பேசி நான் பண்ண போகிறாரு தெரில, பார்க்கலாம். கொஞ்சம் மட்டும் இன்றைக்கி மைசூர் போகிற மாதிரி ஏன்னாக்கா டயர் இதே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலான்னு பார்த்தோம். பட் இந்த டயரில் ப்ளோ இல்லை. ஃபோன் பண்ணோம், அவங்க பார்த்தா வந்துட்டு இது மிஷின்லேயும் ஸ்டார்ட் ஆக மாட்டேன், இந்த டயர் எடுத்துன்னு போகணுன்னு சொல்லுகிறாங்க. இப்போது நான் வாழ்க்கைடாது ಅದು ಹೋಗಿರೋದ್ರಿಂದ ಅಲ್ಲಾಗೈತೆ. ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿಂದ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀನಿ. ನೋಡೋಣ ನೋಡಿ. ಇಲ್ಲ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಸೆಕೆಂಡ್ ಹ್ಯಾಂಡ್ ಪೇ ಇದೆಯಾ? ನೋಡೋಣ ನೋಡಿ. ಹಂಗೆ ಯಾರೊಬ್ಬ ಜೊತೆನಲ್ಲಿ ಬನ್ನಿ. ಮಿಕ್ಕಿದ ಮೂಟೆ ನಂಗೆ ಚೆಕ್ ಮಾಡಿ ಹೆಂಗಿದೆ ಏನು ಅಂತ. ಆಲ್ರೆಡಿ ಹೋಗಿದ್ದಾನೆ ಟೈರ್ ವೇಸ್ಟ್ ಅದು. ಅಡಗೊಮ್ಮಾಳೆ ಯಾವುದು ಇದಾ? ಒಬ್ಬಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ டயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணல. இன்னொரு டயர் ஸ்பேர் டயர் சேஞ்ச் பண்ணோம், அந்த டயரும் ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ತೋತ್ಗಿಟ್ಟೆ ಇರ್ಕೀಡ ಸ್ಟೇರಿಂಗ್ ಹೋಗ್ಲಾಗ್ತಿರೋದು ಇದರಿಂದ. ಫೋನ್ ಮಾಡ್ಕೊಡ್ತೀನಿ ನೋಡ್ತೀನಿ. ನಿಪಾಡಿ ಅವ್ರು ಕೂಡ ಗೊತ್ತಾ ಇನ್ನೊಂದು ಹೋಗ್ತೀರಲ್ಲ ಹೋಗ್ಲಾ ಫೋನ್ ಮುನಾಲಾಗಿದೆ ತಿಪ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರಂತ. ஏறாங்க சீக்கிரமா டக்குன்னு ஏறணும். ஏற்கொள்ளமா ஏற முடியல இவனால. ஏய் ஏறா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஒருத்தரால ஏற முடியல, இன்னொருத்தரால என்ன பண்ணல. அட்லீஸ்ட் அவனா ஏறினா செருப்பேத் கொடு. எதுக்குமே யூஸ் இல்லை. பார்த்துக்கன்னு ஃபோன் பண்ணு. இந்த டயரு டயரே போயிடுச்சு ப்ரோ. சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. இப்போ பரத்துல ஸ்டார்டிங்ல சொன்னா இவன் வானா அப்படின்னு ಬ್ಯಾಡ್ ಲಕ್. ಒಳ್ಳೆ ಟೋಪಿ ಪ್ಲಸ್ ಸ್ಟೆಪ್ನಿಯೋ ಕೊಂಚ ಫುಲ್ ಟೈರ್ போயிட்டு ಟೈರ್ ಚೆಕ್ பண்ணல. ಸ್ಟೆಪ್ನಿ ಫುಲ್ ಟೈರ್ ಹೋಗ್ತಿದೆ ಅಂದ್ರೆ ಇದರ ಅರ್ಥ ಏನು? ಇರೋದು ಟೈರ್ ಹೋಗಿದೆ, ಸ್ಟೆಪ್ನಿ ಬ್ಯಾಡ್. ಸೊ ಕಂಟ್ರೋಲ್ ಸ್ಪೀಡ್ ಇದೆಲ್ಲ ಲಸನ್ಸ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾನೋರು. ವಾಟ್ ಎಂಟರ್ಟೈನ್ ಬ್ರೋ. ಇಟ್ಸ್ ಆಲ್ ಪಾರ್ಟ್ ಆಫ್ ಲೈಫ್. ಇಟ್ಕೋಬೇಡ ಈ ಕಡೆ. ನಮ್ಮನೆಲ್ಲ ಆಗೋ, ಬಟ್ we have to be we have to make sure that next time it doesn't repeat. ನೀನು ಹೇಳಿ ರಜಾ, ನಾವು ಮಾತಾಡಿದೆ ಏನಕ್ಕೆ ಈ ಥರ ಆಗಿದ್ದು. ನಸೀಬ್ ಅಷ್ಟೇ, ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಆಗಿದ್ದಾಯ್ತು. ಪೀಸಾಗಿ ಮೈಸೂರಿಗೆ ಹೋಗಿ ಪೀಸಾಗಿ ಬರೋಣ. ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ಏನು ಇದರಿಂದ ಲರ್ನಿಂಗ್ಸ್ ಏನು? ಲರ್ನಿಂಗ್ಸ್ ಅಂದರೆ ಸ್ವಲ್ಪ ಕಾಶಿಯಸ್ ಆಗಿ ಓಡಿಸ್ಬೇಕು. ಬರುವಾಗ ಗಾಡಿ ಸ್ವಲ್ಪ ಕಂಡೀಷನ್ ಇದೆಯಾ, ಏನಾಗ್ತಿದೆ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬರ್ಬೇಕು. ಮೈಸೂರು ಕೊಟ್ಟು போனா காரத்தில் விடுறியா இங்கே நீ? ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார் இங்கே கரெக்டாக இருக்குது. ஒரு 10 மீட்டர்ஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு கார் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகிட்டுச்சு. கியர் ஏதோ இல்லையா, ஸோ அதனால தள்ள சொன்னார். இவங்க 2 பேர் தள்ளின்னுக்கிறோம். இங்கே ஜாலியாக பின்னால் வந்துருக்கிறோம். ಏನಂತ ಆಗ್ತಿಲ್ವಾನಾ? ಗೇರ್ ಬಾಕ್ಸ್ ಹೋಗಿರುತ್ತೆ, ಆಗ್ತಿಲ್ಲ. ಕ್ಲಚ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿರುತ್ತೆ. ಗೇರ್ ಬಾಕ್ಸ್ ನೋಡ ಕ್ಲಚ್ ಬರ್ತದೆ. சரி ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தோம். அதாப்போ அல்தானே அது இவரு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஏதோ ஒரு 20 வயசு, இவருக்கு ஒரு 50 வயசுன்ற மாதிரி ஏதோ பேசுறாரு. ಇನ್ನೊಂದು ಎಲ್ಲ ಟೈಪ್ ಚೆಕ್ ಮಾಡಿಬಿಡು.
ಏನು ಹೊಡಿಬೇಕಾಗಿತ್ತು ಸ್ವಲ್ಪ. ಏನಿಲ್ಲ ಆಯ್ತು ಹೋಗಿ ಆರಾಮಾಗಿ. ವಾಬ್ಲಿಂಗ್ ಇದರಿಂದ ಆಗ್ತಿರೋದು ವಾಬ್ಲಿಂಗು ಇದರಿಂದ ಇಡೀ ಕಾರೇ ವಾಬಲ್ ಆಗುತ್ತಾ? ಕಾರೇ ಪಲ್ಟಿ ಆಗ್ಬಿಡ್ತದೆ. ಕಾರ್ ವಾಬಲ್ ಅವನ್ ಸುಮ್ಮನೆ ಕಡೆ ಇದು ಸ್ವಲ್ಪ ಕ್ರ್ಯಾಕ್ ಬಿಟ್ಕೊಡಿದೆ, ಪರವಾಗಿಲ್ಲ ನಡೆಯುತ್ತಾ? ಸ್ಟೆಪ್ನಿಗೆ ಒಂದು ಹಾಕೊಳ್ಳಿ ಟೈರು. ಹಾ? ಸ್ಟೆಪ್ನಿಗೆ ಒಂದು ಹಾಕೊಳ್ಳಿ ಟೈರು. ಸ್ವಲ್ಪ ಏನಿಲ್ಲ, ಹೋಗಿ ಎಲ್ಲ ಟೈರ್ ಹೊಸ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಅದಾದ್ಮೇಲೆ ಅವರು ನಾವು ಟೈರ್ನ ಹೊಸದು ಹಾಕ್ಸ್ತೀವಿಲ್ಲ. இதுல டயர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. டைம் என்னன்னா 5 o'clock ஆயிடுச்சு. இன்னும் 2 hours ஒரு 7 o'clock ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். திரும்பி வர்றதுக்கு ஒரு 10 இல்லை 11 ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ஒரு 1 hour வேஸ்ட் ஆயிடுச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது. டயர் எல்லாம் கொஞ்சம் பல்லேசாகிட்டுக்குது கைஸ் காரில். அது ஒரே ப்ராப்ளம். ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம், 2 டயராக போயிடுச்சு கைஸ். அதுதான் ஒரு பேஜாரான விஷயம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் டயரு அது பஞ்சர் ஆச்சோ இல்லை அப்படியே அது பஸ்ட் ஆயிடுச்சோ தெரில. திரும்பி ஸ்டெப்னியே பார்த்தா அதுவும் ஃபுல்லாக போயிட்டுருச்சு, ட்ராக் உள்ட்டுருச்சு. அதனால இப்போ வேறு டயரே புதுசாக வேறு போய் ವಾಯ್ನ வந்துக்கிறாங்க. ಏಟಿಲ್ಲೇ ಮೊಬೈಲ್ ಆಯ್ತಾ ಅಂದ್ರೆ ಇವಾಗ ಹೆಂಗಿದೆ ಬ್ರೋ ಗಾಡಿ ಓಡಿಸೋಕ್ಕೆ? ಬೆಳಗ್ಗೆ ಹೆಂಗಿತ್ತು ಹಂಗೆ ಇದೆ. ಮತ್ತೆ ನ್ಯೂಸ್ ಟೈರ್ ಚೇಂಜ್ ಮಾಡಿದ್ದು ನಾವು. ಸುಮ್ಮನೆ ಹಂಗೆ ಟೈರ್ ಪಂಚರ್ ಆಗಿತ್ತಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಚೇಂಜ್ ಮಾಡಿರೋದು. சரி டயர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் எக்ஸ்ட்ரா ஆகுது ப்ரோ 1 hour. ஒரு 1 to 1.5 hour ஆகும் நினைக்கிறேன். ஸ்பீடாக போக முடியாது, ஏன்னா இப்போ தான் டயர் வேறு கரெக்டாக சேஞ்ச் பண்ணோம். இன்னும் ஒரு முன்னாடி இருக்கிற டயரும் கொஞ்சம் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிட்டாக்கா நெக்ஸ்ட் வேறு எங்கன்னா ಮುರುಡೇಶ್ವರ எங்கன்னா போகலாமா ப்ரோ? ಬ್ರೋ ಟೈರ್ ರೆಡಿ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಮುರುಡೇಶ್ವರಕ್ಕೆ ನೀನು ಬರ್ತೀಯಾ? ವಾರಣಾಸಿ ಹೋಗೋಣ. ನೀನು ಬರ್ತೀಯಾ? ಸರಿ ಹೋಗೋಣ. ನಾನು ಬಂದ್ಮೇಲೆ ನೀನ್ ಕೈ ಎತ್ಬಾರ್ದು. ನನಗೆ ಬರ್ಕಿದೆ ಬಾಸ್, ನನ್ನ ಕೈ ಬರಕ್ ಆಯ್ತಪ್ಪ, ನಾನು ಬರ್ತೀನಿ, ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಬರ್ತೀನಿ. ಅಯ್ಯೋ ಅವತ್ ನೋಡ್ನಲ್ಲಪ್ಪ. ಸರಿ ಆಯ್ತು, ಇವತ್ತು ಸ್ಟೇ ಮಾಡೋಣ ಬಿಡು ಮೈಸೂರಲ್ಲಿ. ಯಾರು ಬ್ರೋ ಮುಂದೆ 200 ಬಾರ ಅಂತಂದ್ರೇನೆ ಬುಕ್ ಮಾಡಿ ಕೈ ಎತ್ಬಿಟ್ಟು ಲಾಸ್ಟಿಗೆ. ಯಾಕೆ ಬಂದಿಲ್ವಾ ಅವತ್ತು? ಎಷ್ಟು ಬಂದೇ ತಾನೆ ಅಷ್ಟೇ. ಬಂದೆ, ಎಷ್ಟು ಬೇಡ್ಕೋಬೇಕಾಯ್ತು ನಿಮ್ಮನ್ನ? ಆಯ್ತು ಬಿಡಿ, ಇವಾಗ ಅಲ್ಲೇ ಸ್ಟೇ ಆಗೋಣ. ಏನ್ ಬ್ರೋ ಹೇಳ್ತೀರಾ? ಮನೆಯಲ್ಲಿ ಕೆರ ಕಿತ್ತು ಹೊಡಿತಾರೆ ನಮ್ಮಮ್ಮ. ಸ್ಟೇ ಮಾಡಿ ಏನಾಗಲ್ಲ. ದಿವಸ ಬರುತ್ತೆ ಟೈರ್ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. గౌతమ్ నువ్వు ఆ టైర్ తీసుకుని రావాల్సిందే గౌతమ్. సగం దారికి వచ్చి నాకు గుర్తుకొచ్చింది. ಅವನ ಕಾಮ್ ಕಿರ್ತದೆ, చెప్పులో కొట్టాల్సింది వాడిని. ಫೋಟೋ ಅನ್ಸಲ್ಲ ನನಗ. ಇಪ್ಪತ್ತನೇ ಯಾರಿಗೆ? ಎಷ್ಟು ದಿವಸ ಇಲ್ಲ ಬೇಡ ಪ್ಲೀಸ್. 29 ಅಂದ್ರೆ ಏನ್ ಶಾಪ 13th 14 ದಿನ ಆಗಿದೆ. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நீ 2-3 வீக்ஸ் ஓட்டி 14 ದಿನ ಆಗಿದೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ. ಕೇಳಿ போயிட்டு எங்க ಡ್ಯೂಡ್ ಹಂಗಂತೆ ಬನ್ನಾರ್ಘಟ್ಟ ಇಷ್ಟೊತ್ತು ಕಾಲ್ ಮಾಡಿದ್ದಲ್ಲ, ಅದೇ ಪಂಚರ್, ಈಗ ಪಂಚರು ಅಣ್ಣ. ಅದು ಟೈರ್ ಅಂಗಡಿಲಿ ಇದೆ ಅಲ್ವಾ, ಅದು ಕ್ಲೀನ್ ಆಗಿ ನಮ್ಗೆ ಫೋಟೋ ಕಳಿಸ್ತೀರಾ? ವಿಡಿಯೋ ಫೋಟೋ ವಿಡಿಯೋ ಎಲ್ಲ ಫೋಟೋ ಕಳಿಸಿ, ಮಿಸ್ ಮಾಡ್ಬೇಡಿ. ವಿಡಿಯೋ சரி ஆல்மோஸ்ட் மைசூர் கிட்ட வந்துட்டோம் கைஸ். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, 21 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மழை பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே. இன்னும் ஒரு 15 to 25 மினிட்ஸில் போய்டுவோம்னு நினைக்கிறோம். திரும்பி டாப்பில் போயிட்டு ஹில் கிட்ட காமிக்கிறேன் கைஸ். ಅಷ್ಟು ಬೇಗ ಇಷ್ಟು ಬಿಟ್ಟಾಗಿದೆ ರೋಡು. ಆಲ್ರೆಡಿ ಬರ್ತಾ ಇತ್ತು, ನಾವು ಈ ಸೈಡ್ ಅವಾಗಿಂದ ಬರ್ತಿರ್ಬೇಕು. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் கைஸ். டைம் என்ன பார்த்தீங்கன்னா 6:31 ஆகுது கரெக்டாக. இன்னும் ஒரு 2.5 கிலோமೀಟರ್ಸ್ ಕಾಮಿದೆ. ಏನು ಬ್ರೋ ಹೆಂಗಿತ್ತು? ಎಷ್ಟು ಒಂದು 100 ಕಿಲೋಮೀಟರ್ ಓಡಿಸಿದ್ದು. ಅಮೇಜಿಂಗ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? உனக்கு கேட்கவே இல்லப்பா, சொல்ல பின்னாடி கோ பேசஞ்சர்ஸ் உட்காந்து வருது, நல்லா இருக்குது. கோ பேசஞ்சரா உட்காந்து ஜாலியாக இருக்குதா உனக்கு?
நல்ல வேலை நீ ஓட்டியிருந்தா ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டியிருந்தோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ப்ரோ ಹೇಳಿ ப்ரோ. ಏನ್ ಹೇಳಿದ್ರಿ ಬಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ದರ್ಶನ ಮಾಡ್ಕೊಂಡು ಮನೆಗೆ ಹೋಗೋಣ ವಾಪಸ್. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு இன்னும் ஒரு 30 மினிட்ஸ், மோஸ்ட்லி 30 மினிட்ஸ் ஆகாது, ஒரு 1 hour ஆகும். 1 hour ஆகிட்டு திரும்பி ரிட்டர்ன் டு பெங்களூர் கைஸ். வந்துட்டோம் கைஸ். பார்க்கிங் கரெக்டாக வண்டி நிற்க வச்சுட்டு இப்போ திரும்பி போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபைனலி கோயில் உள்ளே போயிட்டு வந்துட்டோம் கைஸ். இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா சாமுண்டி. மைசூரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த கோயிலுக்கு தான் வருவாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கார்டன் பிலீவ் பண்ணுவாங்க. கோயில் உள்ளே போயிட்டு வந்துட்டோம். இப்போ திரும்பி காருக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஏதோ பூ வாங்கினதுக்கு போயிட்டுங்கிறாங்க கைஸ். ஸோ ஆக்சுவலி இங்கே எத்தனை வந்துட்டோம், மேலே ஒரு என்ட்ரி இருக்குது கைஸ். 2 என்ட்ரி இருக்குது. ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கோயில்கிட்ட வரும், இன்னொரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிட்ட போயிடும். நம்ம பார்த்தா டைரெக்ட் என்ட்ரியில் வந்துட்டு உள்ள ஆக்சுவலி போயிட்டு திரும்பி டிக்கெட் வாங்கிட்டு வரணும், அப்போ வண்டி தான் விடுவாங்க. ஸோ அதனால திரும்பி இங்கே வந்துட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு போயின்னு கைஸ். கோயில் ஃபுல்லாக பார்த்தாச்சு. கோயிலில் போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டாங்க கோயிலுக்கு. இப்போ லாஸ்ட்டாக கௌதம் வண்டிக்கு சாமி இது ஸ்டாச்சு அது வைக்கலான்னு தெரியுங்க. காருக்கு தேவையான ஒரு கணேஷ ஐடியில் ஒன்று வாங்கலான்னு. ಎಷ್ಟು ಗೋಲ್ಡ್ ಗಣೇಶ ಚಿಕ್ಕದು ಎಷ್ಟು ಅದು 350 என்ன டிஃப்ரென்ஸ் கற்றுட்டு பெருசாக காமி. பார்த்தீங்கன்னா 350 சொல்கிறாங்க. ಇಸ್ಕೊಳ್ಳಿ ಸರ್ ನೀವು ಒಂದು. ಕಾರಲ್ಲಿ ಬೇಜಾನಿದೆ. ಅಸಲು ಎಸ್ಕೋಬೇಕು ಅಂತ 200ಗೆ ಬಂದ. ಇಲ್ಲ 180 200 ಅಂದಿದ್ರೆ 220 ಕೆಳಗಡೆ ಇಳಿತಾ ಇದ್ದಿಲ್ಲ. யார் பார்கெயின் பண்ணிட்டு கௌதம் பண்ணுங்க மாதிரி. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த பூவெல்லாம் பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டாங்க. ஏன்னா கார் டைரெக்டாக மேலே விடல கைஸ். கீழே கேட்டால் டிக்கெட் வாங்கின்னு போன்னு சொன்னாங்க. திரும்பி உள்ளே போயிட்டு கேட்டால் என்ட்ரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன கொடுமை சரவணனது. அதனால சரி பூ வண்டி வாங்கின்னு போயிட்டு பூஜை பண்ணின்னு வந்துட்டாங்க. இப்போ பூ போட்டு டைரெக்டாக போகிறது தான் பெங்களூர். ಬಾಲಾಜಿಗೆ ಭಯ. ಬಾಲಾಜಿ ಮುಂದೆ ರೋಡ್ ನೋಡೋ ಭಯ ಆಗ್ತಿದ್ಯಾ? ಹಂಗೆ ರೋಲ್ ಕಾಲ್ ಮಾಡ್ಬೇಕು ಇವಾಗ ಬಾಲಾಜಿನ ಇಟ್ಕೊಂಡು. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ಏನು ಹುಡುಗರು ನೀವು ನಾ ಮಾಡಲ್ಲ ಒಡಕನ್ಸ್ ಬರ್ತಾರೆ ನಿಮ್ಗೋಸ್ಕರ ಅಂತ. ಹುಡುಮನ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಅವರು. அந்த நியூஸ் பாத்தியாತಲ್ಲ? ರಿಯಲ್ ಹುಡುಮನೇ ಬಿಟ್ಟಿಲ್ಲ, ನೀನ್ ಸೆಕೆಂಡ್ ಹ್ಯಾಂಡ್ ಹುಡುಗು. ಫೋಟೋ ಬಿಡಿಗಿಲ್ಲ ಇವ್ರ ತೂಕ ವರಾದ ಬ್ರೋ. ಬ್ರೋ ನಿಮ್ಗೆ ಫೋಟೋ ಹಿಡ್ದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿದ್ದೆ ಬರಲ್ವಾ? கரெக்டாக இப்போ காலேஜ் கிட்ட நிற்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு தான் போனோன்னு. கரெக்டாக டைம் என்னன்னா 1:08 ஆகுது கைஸ். 1:08க்கு வந்து இப்போ ஃபோட்டோ பிடிச்சிக்கின்னு போகிறதுக்கு இந்த மாதிரி தற்கூரித்தனம் பண்ணுகிறான். ಸಾಕು ಬಿಡೋ. ಇದೆಲ್ಲ ಬೇಕಾ ನಿಮಗೆ? இங்கே பார்த்தா ஆல்ரெடி ஒரு தள்ளுதுங்கிறான். இங்கேருந்து எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16 கிலோமீட்டர்ஸ் ஆகும். டைரெக்டாக இங்கே வந்துட்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்துக்குன்னு இப்போ டைரெக்டாக போகிறது தான் கைஸ்.
ಹೋಗ್ತೀವಿ